A very good morning and welcome to our daily devotion. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Proverbs chapter 31 verse 1 to 3. ஸோ Proverbs 31வது அதிகாரம் அதில் 1லேருந்து 3வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாலமன் எழுதாத லெட்டர். திஸ் இஸ் அ லெட்டர் பை லெமுவேலோட அம்மா எழுதின ஒரு லெட்டர். ஸோ இவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க, அட்வைஸ் சொல்கிறாங்க, அவங்க மகனுக்கு அட்வைஸ் சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் அட்வைஸாக என்ன சொல்கிறாங்க, செக்ஷுவல் இம்மாரலிட்டி, அதுக்கப்புறம் செல்ஃப் கண்ட்ரோல், அதை பற்றி அவங்க கொஞ்சம் அட்வைஸ் சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டெம்ப்டேஷன்லாம் வரப்போது அதை எலிமினேட் பண்ணும். அண்ட் தென் அது என்ன பண்ணும், அந்த டெம்ப்டேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வர என்ன பண்ணும், அவனோட வில் பவர், அவன் ஸ்ட்ரென்த், அவனோட விஷன் எல்லாத்தையும் என்ன பண்ணும், அதெல்லாம் எரோட் பண்ணி இட் வில் மாற்றிடும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்கிறாங்க, அது எரோட் பண்ணுறதுனால அந்த டெம்ப்டேஷன் கிட்டேருந்து என்ன பண்ண சொல்கிறாங்க, அவங்க மகனை காட் பண்ண சொல்கிறாங்க, ப்ரொடெக்ட் பண்ண சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆசைகள்லேருந்து அவனை பாதுகாக்க ஒரு காடாக இருக்க சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது verse 3. ஸோ Proverbs chapter 31 verse 3 which says, do not give your strength to women, not your ways to that which destroys kings. இன்னொரு சொல்கிறேன், do not give your strength to women, not your ways to that which destroys king. ஸோ இதில் நம்ம எடுக்க போகிற டேக்அவே வெரி சிம்பிள். நான் இங்கே இவங்க டைரெக்டாக அவங்க மகன்கிட்ட என்ன சொல்கிறாங்க, அந்த காலத்தில் அந்த டைமில் விமென் அந்த செக்ஷுவல் இம்மாரலிட்டி ரொம்ப நிறையா இருந்தது. செக்ஷுவல் இம்மாரலிட்டி அதாவது ரொம்ப நிறையா இருந்தது. அதனால் அவங்க மகனுக்கு அதை பற்றி அவங்க வார்ன் பண்ணுறாங்க. இதே நம்மளுக்கு அப்ளை எடுக்கிறது என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் அந்த காலத்தில் அதான் ஒரு டெம்ப்டேஷன், அந்த ஆசை. அதே மாதிரி இந்த காலத்தில் நம்மளுக்கு ஆளுக்கு ஆசை இருக்கும். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி சொத்து ஆசை இருக்கலாம், பண ஆசை இருக்கலாம், பேராசை, அதாவது வேலையே இருக்கலாம். அதாவது இந்த மாதிரி நிறைய இச்சைகள் இருக்கும், ஆசைகள் இருக்கும். அது என்ன பண்ணும், அந்த ஆசைகள்லாம் நம்மளை என்ன பண்ணும், டெம்ப் பண்ணும். நம்மளுக்கு அது டிசைரபிளாக இருக்கனால அதை டெம்ப் பண்ணும். ஸோ இதுலேருந்து நம்ம டேக்கப் என்னென்னா, இந்த மாதிரி டிசைர், இந்த மாதிரி அதுவும் எந்த மாதிரி ஆசைகள், அன்கண்ட்ரோலபிள் டிசைர்ஸ், த டிசைர்ஸ் தட் யூ கேனாட் கண்ட்ரோல். சி தீஸ் அன்கண்ட்ரோலபிள் டிசைர் வீக்கன்ஸ் யோர் கேரக்டர் அண்ட் வீக்கன்ஸ் யோர் காலிங். உங்களோட அழைப்பையும் உங்களோட கேரக்டரையும் என்ன பண்ணும், அது வீக் பண்ணும். இந்த மாதிரி ஆசைகள், இந்த மாதிரி அன்கண்ட்ரோல் பண்ண முடியாத ஆசைகள். ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு வேகமாக போகிற ஒரு கார் எடுத்துக்கோங்க. வேகமாக போகிற ஒரு காரு. இப்போ அந்த காரில் என்ன பண்ணுன்னா, இனி ஆக்சிலேட் பண்ணால் முன்னாடி போகும், பிரேக் கொடுத்தா இட் வில் ஸ்லோ டவுன் அண்ட் ஸ்டாப். ஆனால் அந்த காரில் இப்போ அந்த ஆக்சிலரேட்டர் ஸ்டக் ஆயிடுச்சு. பிரேக்கு வேலை செய்யலைன்னா என்ன ஆகும், காரை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியாது. அந்த காரு நீங்கள் லைட்டாக திருப்பினாலும் இப்படி போயிடும், ஃபாஸ்ட்டாக லெஃப்ட் போகும், இல்லை லைட்டாக திருப்பினா ரைட்டு போனால் ரைட்டு போயிடும். ஸோ இட்ஸ் அன்கண்ட்ரோலபிள், கேனாட் பி கண்ட்ரோல்ட். ஸோ என்ன ஆகும், அந்த டிசைர், அந்த செல்ஃப் கண்ட்ரோல் விச் இஸ் த பிரேக், அந்த பிரேக் இருந்தால் தான் என்ன பண்ணும், அந்த காரு ஸ்டாப் பண்ணி ஸ்லோவாக போக முடியும். பட் when the brake stops working, அந்த பிரேக் வேலை செய்யாமல் இருந்தால், நோ மேட்டர் how hard you try, நீங்கள் எவ்வளோ அது ப்ரெஸ் பண்ணாலும் அது வேலை செய்யலைன்னா என்ன ஆகும், காரை கண்ட்ரோல் பண்ணுவேன். அதே மாதிரி தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, ஒரு அட்வைஸ் என்னென்னா, இந்த மாதிரி இச்சைகள், இந்த மாதிரி ஆசைகள் இருக்க போது அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். இல்லைனா அதோடு மீறி அவங்க அம்மா சொல்கிற அட்வைஸ் என்னென்னா, அந்த டெம்ப்டேஷனே வராமல் பார்த்துக்கோ, அந்த மாதிரி ஆசைங்களே வராமல் பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆசைங்களே வராமல் வந்துக்கிட்டே இருந்தால் வச்சுக்கோங்க, டைம் ஆக என்ன ஆகும்னு சொல்கிறாங்க அவங்க. அது ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கும். ஓகே, முதல் வாட்டி வருது நீ இல்லைன்னு சொல்கிற, ரெண்டாவது வாட்டி வருது இல்லைன்னு சொல்கிற, மூணாவது வாட்டி அந்த ஆசை வருது இல்லைன்னு சொல்கிற. ஆனால் திடீர்னு ஒரு வாட்டி முடியாது. உங்களுக்கு அந்த டைம் வீக்காக இருப்பீங்க, நீங்கள் உங்கள் அழைப்பில் நீங்கள் வீக்காக இருக்கலாம், இல்லைனா உங்கள் வாழ்க்கையில் ஒரு லோ பாயிண்ட் இருக்கும், திரும்பி அந்த இச்சை வரப்போது நீங்கள் என்ன சொல்கிறோம், ஆமான்னு சொல்லிடுவோம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, லெமுவேலோட அம்மா, இந்த மாதிரி டெம்ப்டேஷன் வரப்போது நீ என்ன பண்ணு, அதை அவாய்ட் பண்ணுறதோட இட்ஸ் பெட்டர் டு காட், இட்ஸ் பெட்டர் டு ப்ரிவென்ட். அதான் சொல்லுவாங்க இங்கிலீஷில், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். ஸோ அந்த மாதிரி டெம்ப்டேஷனே வர்றதுக்கு நீ சான்ஸ் கொடுக்காது, அந்த மாதிரி இச்சைகள் வர்றதுக்கு நீ சான்ஸே கொடுக்காது. ஏன்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணோம், நம்ம சின்ஸ் வி ஆர் ஹியூமன், நான் நிறைய வாட்டி சொன்னது, ஐ எம் ரிப்பீட்டிங் அகெயின், விச் இஸ் டு பி ஹியூமன் இஸ் டு ஆஸ் அ ஹியூமன் வி வில் மேக் மிஸ்டேக்ஸ். நம்ம தப்பு செஞ்சுக்கிட்டே இருப்போம். அண்ட் எஸ்பெஷலி நம்ம பாவத்தில் விழுந்ததுனால நம்மளுக்கு என்ன இருக்குது, வி ஆர் டிப்ரைவ்ட். அதாவது நம்மளால் முடியாது, நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இறுதியில் வி வில் சின். நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் நம்ம பாவத்தில் விழுவோம். நீங்களே நினச்சி பாருங்கள், நீங்களே யோசிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ ட்ரை பண்ணாலும். வெரி சிம்பிள் எக்ஸாம்பிளாக, நம்ம சின்ன பசங்களை என்ன சொல்லுவோம், வீட்டில் சொல்கிறதே கேட்க மாட்டேறியே, திட்டுவோம். அது மாதிரி ஆண்டவர் நம்மளை எத்தனை முறை திட்டிருப்பார், நீ சொல்கிறதே செய்யலை, நீ தப்பு பண்ணுற. நினச்சி பாருங்கள், நீங்களே நினச்சி பாருங்கள், எத்தனை இன்ஸ்டன்ஸில் ஆண்டவர் நம்மளே திட்டிருப்பார். ஸோ அந்த மாதிரி தான், சின்ஸ் வி ஆர் டோட்டலி டிப்ரைவ்ட், வி கேனாட் டூ இட்.
ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டெம்டேஷனில் விழுவோம். ஸோ என்ன பண்ணலாம் நம்ம அதுக்கு? அவங்க சொல்கிற ஒரு அட்வைஸ் என்னென்னா, நீ ஃபஸ்ட்டு அந்த டெம்டேஷன் வர்றதுக்கே இடம் கொடுக்காது, அந்த ஆசை வர்றதுக்கே இடம் விடாத. அது விடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணும், காட் ஷுட் பி நம்பர் 1 இன் அவர் ஹார்ட். காட் ஷுட் பி ஆர் ப்ரையாரிட்டி. அது வி ஷுட் ஃபர்ஸ்ட் ரிமைண்டர், தட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ரிமைண்டர். அண்ட் செகண்ட் என்னென்னா, நம்ம ஆண்டவரை முதல் இடத்துல வச்சுக்கிட்டு அவர்கிட்ட என்ன கேட்கணும், நிறைய வாட்டி சொல்கிறது சேம் திங் தான். பிகாஸ் இட்ஸ் நாட் தட் டிஃப்ரெண்ட். விச் இஸ் ஆஸ்க் காட் ஃபார் ஹிஸ் கிரேஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் டு பெர்சவியர் அண்ட் டு ஹேண்டில் ஆல் தீஸ் திங்ஸ். ஆண்டவர் கொடுக்குற பலத்தையும் ஆண்டவர் கொடுக்குற கிருபையால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், தாங்க முடியும் இந்த மாதிரி இச்சைகள் எல்லாம். ஸோ ஆஸ்க் காட், ஆண்டவரே இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன போடாதீங்க, இந்த மாதிரி ஆசை வர இடத்துல போடாதீங்க, இந்த மாதிரி ஆசை வந்தால் நீங்கள் அதை ரிஜெக்ட் பண்ண ஸ்ட்ரென்த்து கொடுங்க. அந்த மாதிரி வி ஷுட் ஆஸ்க் காட் ஃபார் ஹிஸ் கிரேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம இந்த மாதிரி டெம்டேஷன் வரதுக்கு முன்னாடி வி ஷுட் காட் பண்ணணும், நம்ம காட் பண்ணணும். ரெண்டாவது ஆண்டவரை நம்ம ஃபர்ஸ்ட் வைக்கணும். அண்ட் மூணாவது ஆண்டவர்கிட்ட அவரோட ஞானமும் பலமும் கேட்கணும் டு ரெசிஸ்ட் சச் டெம்டேஷன். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. ஒரு சின்ன ப்ரேயர். Loving Heavenly Father, thank you for this wonderful devotion that you given to us, Lord. Lord, as we are about to go about our day, Lord, give us the strength and the wisdom to guard our heart from temptations that erode our strength, that erode our character, and that erode our calling. All of this in Christ's name I pray. Amen.